Okay. தெரியுதா? கொஞ்சம் பேப்பர்ஸ் பண்றீங்களா மேடம்? இதையா? இல்ல எந்த பார்ட் சி தானே நீங்க எடுக்கிறீங்க இப்போ? ஆமா. எனக்கு கொஞ்சம் இப்போ இட்ஸ் ஓகே. ஐ திங்க் இட்ஸ் ஓகே. 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 ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லுங்க. பயோமாஸ் அவைலபிள் ஃபார் கன்சம்ஷன் பை ஹெர்பிவோர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். Biomass available for consumption by the herbivores and the decomposers called net primary secondary productivity standing state. Yeah, anyone? ஆன்சர் யாருக்கு தெரியும்? I think second மாதிரி தெரியுது. 2 மாதிரி தெரியுது எனக்கு. Standing state. Why standing state? Ma'am, option 1, ma'am. Option 1, net primary productivity is the correct answer. Okay. So net primary productivity என்னது? Gross primary productivity minus Respiratory loss. Exactly. So அதுதான் ரெஸ்பிரேட்டரி லாஸ் பிளான்ட்டுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி லாஸ் போக பாக்கி இருக்கிறது வந்து ஹெர்பிவோர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ் கேன் டேக். சரியா? ஸோ நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இதோட டெஃபினிஷன் எல்லாருக்கும் தெரியுமா? இல்லை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? ஸோ நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி விச் இஸ் த டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி minus rate what is lost due to metabolism of the plant. சரியா? சோ அதாவது பிளான்ட்ல எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது. பயோமாஸா வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது இல்லையா? சோ வாட் இஸ் திஸ் பயோமாஸ்? டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் வாட் எவர் எனர்ஜி டிஸப்பியர்ஸ் இன் மெட்டபாலிசம் அண்ட் மெயின்டெனன்ஸ். அதுதான் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகேவா? புரிஞ்சுதா? இன்னும் டைம் சொல்லட்டா? புரிஞ்சிருச்சு மேடம். Sure. Okay. So ovary is half inferior in the flowers of guava, brinjal, plum or cucurbita. Option 2. Option 2, plum. Correct. Next, one aspect which is not a salient feature of genetic code is degenerate, ambiguous, universal or overlapping. Option 4. Not a salient feature na. So எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Question first. Yes ma'am. Okay. So என்ன கேக்குறான்? எக்ஸ்பிளைன் பண்ணு. என்ன கேக்குறான் எக்ஸ்பிளைன் பண்ணு. உன்னோட ஆன்சரையும் எக்ஸ்பிளைன் பண்ணு. மேம் எது salient feature இல்லைன்னு கேக்குறாங்க மேம். So salient featuresனா என்னது ஃபர்ஸ்ட்? ஜெனடிக் கோடோட salient features என்ன? மேம் அது ஒரு ட்ரிப்ளெட் கோட், அது மாதிரி ஒரு 10 salient features இருக்கு மேம். So degenerate கரெக்ட்டா? So degenerateனா என்னது? So redundancy இருக்கு இல்லையா கோட்ல? கிளியரா? degenerate so one of the salient features is degenerate code, correct? Yes ma'am. Correct. So வந்து ambiguous, is the genetic code ambiguous, yes or no? What does ambiguity mean? So genetic code ambiguous na என்னன்னா ஒரு ambiguous na confused, something that has to do with confusion இல்லையா? So genetic code is very clear. இந்த கோடான் இந்த அமினோ ஆசிடுக்கு கோட் பண்ணுது. கரெக்டா? So it is unambiguous. Clear?
எஸ் மேம். So இதுக்கு option 1 which is not a salient feature is that it is unambiguous. Okay வா? Option 2 clear ah? அப்போ அன்ஆம்பிகஸ் அப்படிங்கிறது salient feature, ambiguousங்கிறது not a salient Not feature. a salient feature, exactly. Okay. புரியுதா? அந்த தம்பி வந்து ஓவர்லாப்பிங் Someone who said overlapping? அது எப்படி கண்ணா நீங்க அரைவ் பண்ணீங்க அத? இல்ல சொல்லுங்க, தப்பு ரைட் இல்ல எப்படி? கரெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். Sorry? क्वेश्चन கரெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். சரி ஓகே. ஓகே. சோ ஓவர்லாப்பிங்கிறது ஏன் ராங்னு புரிஞ்சுதா? எஸ் மேம். புரியலன்னா சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஓவர்லாப்பிங்னா பேசிக்கலி ரெண்டு, நீ ப்ராபப்லி யூ தாட் கோடான்ஸ் ஓவர்லாப் இல்லையா, அந்த மாதிரி யோசிச்சியா? கோடான்ஸ் வந்து ஓவர்லாப் பண்ணாத, அதனால நாட் a salient feature அந்த மாதிரி யோசிச்சியா? எஸ் மேம். சோ அதுக்கு வந்து ஏன் ஓவர்லாப்பிங் வராதுன்னு சொல்றேன். சோ there are some genes in some organisms where there are two different ORFs. ORF படிச்சிருக்கியா? ஓபன் ரீடிங் ஃப்ரேம். சோ அந்த மாதிரி ரெண்டு டிஃபரெண்ட் ஓஆர்எஃப்ல இருந்து பார்த்தா ரெண்டு டிஃபரெண்ட் ரெண்டு டிஃபரெண்ட் புரோட்டீன்ஸ் ஜெனரேட் ஆகும். பிகாஸ் கோட் ஜெனடிக் கோட் வேரி ஆகும் இல்லையா, எங்க இருந்து படிக்கிறோங்கிறத பொறுத்து. சோ ஒரே செட் ஆஃப் சீக்வன்சஸ்ல வந்து மேபி 2 or more genes வரும். சோ 2 or more proteins வர பாசிபிலிட்டி இருக்கு. சரியா? சோ ஜெனடிக் கோட் மே பி ஓவர்லாப்பிங். கிளியரா? ஓகே. So next, which one of the following shows maximum genetic diversity in India? Rice, maize, mango or wheat? Rice. Yes. What would be the number of chromosomes of the aileron cells of a plant with 42 chromosomes in its root tip cells? So root tip cells la 42, அப்ப எத்தனை pairs of chromosomes இருக்கு? 21 pairs of chromosomes. So aileron cells la எவ்வளவு chromosomes இருக்கும்? 63. Okay, good. So 21 times 3. Yes, good. Next, nitrifying bacteria. What do nitrifying bacteria do? Convert free nitrogen to nitrogen compounds, proteins into pyruvic acid, reduce nitrates to free nitrogen, or oxidize ammonia to nitrates. Option 1. Option 1, correct. Free nitrogen to nitrogen compounds. Okay. Secondary sewage treatment. Mainly a mechanical, chemical, biological or a physical process. Option 3. Option 3, correct. Biological process. Which one of the following is a functional unit of an ecosystem? Energy flow, decomposition, productivity. Option 4. Option 4, all of the above. Good. Which one of the following is a hotspot of biodiversity? Eastern Ghats, Sundarbans, Gangetic Plains or Western Ghats? Western Ghats. Western Ghats, again correct. So which one of the following is a correct statement? So நாலுல ஒண்ணுதான் correct. Pteridophyte gametophyte has a protonymal and a leafy stage. In gymnosperms, female gametophyte is free living and independent. Anthridiophores and archegoniophores are present in pteridophytes. Origin of seed habit can be traced in pteridophytes. So which one of this is correct statement? ஒரே ஒரு correct statement தான் இருக்கு.
So which one of this is a correct statement? Pteridophyte gametophyteல stages என்ன இருக்கும்? Option 4. Option 4. Origin of seed habitats can be traced by. So why pteridophyte gametophyteல என்ன இருக்கும்? Does it have a protonemal and a leafy stage? No ma'am. Bryophytesல தான் இருக்கும். அதே மாதிரி gymnospermsல female gametophyte is it free living? No ma'am. No, correct. Anthridiophores, archegoniophores எதுல இருக்கும்? Bryophytes. So option 4 is the only correct option. Good. So which of the following does not differ in E. coli and Chlamydomonas? Ribosome, cell wall, cell membrane, or chromosomal organization? Does not differ. So between a bacterium and a like Chlamydomonas. So Chlamydomonas is what? It's an algae, yeah? So bacteria kum algae kum what is the common thing? Ribosomes, ரெண்டுத்துலயே ribosomes common ஆ? Bacteriaல என்ன ribosome இருக்கும்? 70 years. Okay. And algae la? 8 years. 8 years. So ribosomes கிடையாது. Chromosomal organization bacteriaல எப்படி இருக்கும்? Nucleoid. Okay. Chlamydomonasல? Nucleosome. Okay. So அப்ப அதுவும் கிடையாது. Cell wall? Bacterial cell wall is made of peptidoglycan. Chlamydomonas? Cellulose galactans. Correct. So பாக்கி இருக்கிறது என்ன? Cell membrane. இல்லையா? Yes ma'am. So அதுதான் option. Clear-ஆ? Yes ma'am. Okay. Next one. Cyanobacteria are also referred to as Blue-green algae. blue-green algae. Okay. So இப்போ next in the pictureல what is shown and what are its characteristics? என்ன stage is shown and what is its characteristics? Telophase, late anaphase, cytokinesis. ரெண்டு தடவை telophase இருக்கு. Why? Because so what is telophase and அதோட explanation ரெண்டுமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். Option 1. Option 1. So telophase, nuclear envelope and the Golgi complex reform. Correct. So next. Number of genotypes are possible that are possible in human population for the ABO blood group. Option 2. Option 2, 6. Good. Acid rain is caused by increase in atmospheric concentration of what? Option 1. Good. SO2 and NO2. So in which of the following interactions are both partners adversely affected? Option 1. Option 1. Competition. Adversely affected na enna? Worse. They both ரெண்டுத்துக்கும் detriment இருக்கும். So why competition? ஏன்னா two species are competing for the same resource. Predationல one species wins, the other species doesn't win. இல்லையா? Amensalismல வந்து ஒன்னுக்கு நியூட்ரல் இன்னொன்னுக்கு பாசிட்டிவ். சாரி, ஒன்னுக்கு நியூட்ரல் இன்னொன்னுக்கு நெகட்டிவ். பாராசிட்டிசம்ல ஒன்னுக்கு பாசிட்டிவ் இன்னொன்னுக்கு நெகட்டிவ். ஸோ போத் ஆர் நெகட்டிவ்னா வந்து காம்படிஷன். கிளியரா?
எல்லாருக்கும் clear அது? Yes, ma'am. Okay, next போலாம். So match the following list of microbes and their importance. Saccharomyces cerevisiae. So 4 கொடுத்திருக்கான். இப்போ 3, 4 என்ன ஆர்டர்ல இருக்கு அப்படிங்கிறது ஆப்ஷன் 1 சொன்னீங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ சொல்றேன். ஸோ இப்போ ஏ வந்து 3ன்னு 2 ஆப்ஷன்ல கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ பார்க்கலாம். சாக்ரோமைசிஸ் செர்விசியஸ் என்னது? ஈஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் எத்தனால். கரெக்ட். ஸோ A3 நமக்கு கரெக்ட்னு தெரிஞ்சா யூ கேன் ரிஜெக்ட் 2 and 3 and focus on 1 and 4. Now by then we already know D is 2. So Propionibacterium shermani is for Swiss cheese. அது already establish ஆயிடுது. ஸோ இப்போ B4 அப்படிங்கிறது Monascus purpureus production of statins இல்லையா? Option 1, yes. So next one, a pleiotropic gene is expressed only in primitive plants. Is a gene called pliocene. Option 4, ma'am. Option 4, correct. Pleiotropic gene controls multiple traits in an individual. Good. Which part of the tobacco plant is infected by the Meloidigine incognitia? Option 3. Root, correct. So, which is wrong for viroids? They are smaller than viruses, they cause infection, they have high molecular weight RNA, or they lack a protein coat. Option 3. Option 3. Their RNA is of high molecular weight, correct. So, quanta yield is what? O2 evolves after absorption of 1 photon. CO2 evolves after absorption of 1 photon. O2 and CO2 evolve after absorption of 1 photon. Number of photon required for evolution of 1 molecule of O2. Option 4. யோசிச்சு சொல்லு. Okay, so ஒரே நிமிஷம். So இது எதுல வரும் quantum yield, quanta yield? Photosynthesisல. So for so இது வந்து oxygen, it has to do with carbon dioxide doesn't play a role. சரியா? So it has to do with oxygen and எவ்வளவு photons required for oxygen. ஓகேவா? So ஒரு ஆக்சிஜன் இவால்வ் ஆகிறதுக்கு எவ்வளோ, வாட் இஸ் த ஈல்டுங்கிறப்போ வாட் இஸ் த எவல்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆஃப்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் 1 photon இல்லையா? ஸோ அதாவது ஒரு குவாண்டா ஆஃப் இது ஒரு குவாண்டா ஆஃப் எனர்ஜி அப்சார்ப் ஆனா எவ்வளவு ஆக்சிஜன் வரும் அப்படிங்கிறது. ஸோ அதாவது when water is breaking into hydrogen and oxygen and light reactionக்கு அது electrons போறப்போ ஒரு for every 8 quanta ஒரு mole of oxygen has to be evolved in theory. சரியா?
ஸோ அப்போ per mole, ஸோ ஒரு மோல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு 8 குவாண்டா அப்படின்னா ஸோ ஒரு குவாண்டாக்கு எவ்வளோ ஆக்சிஜன் 0.125 மோல் ஆஃப் ஆக்சிஜன் இன் தியரி. ஸோ இதுதான் குவாண்டா ஈல்ட். புரியுறதா? O2 that evolves after absorption of the photon. Clear? Option 1. Clear? Option 4 சொன்னியே, ஏன் ஆப்ஷன் 1 புரியுறதா? இதோ நீ சொன்னதோட ரிவர்ஸ் அது ஆக்சுவலி. எஸ் மேம். ஓகேவா? சரி, மேட்ச் காலம் 1 வித் காலம் 2. ஸோ அகைன் இப்போ ஆப்ஷன் தெரிஞ்சா சிம்பிள், தெரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ ஏ வந்து ஸோ ஆக்சுவலி பி வந்து 1 or 4 இல்லையா? இங்க வந்து சிம்பிளரா இருக்கு. ஸோ பி வந்து 1 அப்படின்னு நீங்க பார்க்கணும். சைக்ளோஸ்போரின் ப்ரொடியூஸ் பை ட்ரைகோடர்மா. ஸோ பி 1ன்னு உங்களுக்கு ஷுவரா தெரிஞ்சதுன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் யூ கேன் டூ அவே வித். ஸோ அப்ப சி 2 4 ஸ்டாட்டின்ஸ் பை இப்பதான் கொஸ்டின்ல பார்த்தோம் மொனாஸ்கஸ் புர்புரியஸ். ஸோ சி இஸ் 4. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு ஆப்ஷன் கிளியர். ஸோ ஆப்ஷன் 2. ஸோ தெரிஞ்சா டைரக்டா போட்டுலாம், தெரியலைன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. ஏதாவது ட்ரை எவ்வளோ ஆப்ஷன்ஸ் ஐ கேன் எலிமினேட் அப்படின்னு பாருங்க. கிளியரா? சரி, நெக்ஸ்ட் போலாம். Biochemical oxygen demand BOD may not be a good index for pollution in water bodies receiving effluents from Option 1. dairy, petroleum, sugar. Option 1, ma'am. Why option 1? Option 3. ஆமா, option 3. Petroleum industry இருந்து that may not be a good, because BOD is found in domestic sewage. sorry? BOD is found in domestic sewage. Petroleum. Yeah, BOD is found in domestic sewage. So வந்து that it may not be a good index னு கேக்குறான் இல்லையா? So organic, what is BOD? And the whatever we are talking about, whatever compounds or thing we are talking about, அது வந்து bacteria or microorganisms present in the solution, in this case in water, which is the amount of oxygen needed for those organisms to break down whatever this is, இல்லையா? whatever the materials are. So petroleum la வந்து BOD may not be a good measure because BOD, why is it not a good measure to measure petroleum? It's because அதுல வந்து பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில இருந்து வர டிபிக்கலி பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில இருந்து வர வேஸ்ட் இஸ் நாட் தட் ஈஸிலி broken down by the aerobic microbes. புரிஞ்சுதா? Yes, ma'am. So aerobic microbes க்கு அந்த those petroleum waste is not easy to break down. So you cannot measure BOD technically. Okay va? Ma'am, மேபி அது குட் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சரா இருந்திருக்குமா மேம்? ஆமா, பட் இந்த கேஸ்ல டெய்ரி இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ பிகாஸ் அந்த வேஸ்டும் ஆர் பிரேக்கபிள் பை ஏரோபிக் ஆர்கானிசம். ஸோ வந்து இந்த கேஸ்ல மூணுமே ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகே மேம். பட் டிபிக்கலி ஃபர்ஸ்ட்டுக்கு தான் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாம். Which of the following national park is home to the musk deer or hangul? Okay, இது படிச்சிருக்கீங்களா இந்த சாப்டர்?
இது கொஞ்சம் ஸோ இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் இருக்கும் மஸ்கிட்டியர். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Lake which is rich in organic waste may result in increased population of aquatic organisms due to the minerals, dying of the lake due to algal bloom, fish population increase due to lot of nutrients, or mortality of fish due to lack of oxygen. Option 4. Option 4, correct. The highest DDT concentration in the aquatic food chain occurs in Option 2. Option 2, biomagnification. Yeah. So whatever is the last in the food chain gets the maximum. Okay, va? So phosphoenol pyruvate is the primary CO2 acceptor in which plants? C4 plants. C4 plants, correct. So which among the following are the smallest living cells without a definite cell wall, pathogenic to plants as well as animals, and can survive without oxygen? Mycoplasma. Option 3. Mycoplasma, very good. So which one of these given below is the period of Mendel's hybridization experiments? Option 1. Yes, option 1. Which one of the following forms is iron absorbed by plants? Free element ferrum, ferric, or both ferrous and ferric? Iron is absorbed by plants in which form? So it's both ferrous and ferric. Iron ரெண்டு விதத்திலையும் plants can absorb. ஓகேவா? Option 4. சரி, next question. Correct match. T.H. Morgan did what? Transduction. True or false? So இதுல நாலுத்துல ஒண்ணுதான் correct. T.H. Morgan for transduction. F2 into recessive parents is a dihybrid cross. Ribozyme nucleic acid. Gregor Mendel transformation. Option 3. Option 3, ribozyme nucleic acid. Good. Which one of the following muscular disorders is inherited? Tetanus? Option 2. Option 2. Option 2, correct. Okay. So, which one of the following is not a method for in situ conservation of biodiversity? Option 3. Option 3, correct. So, the correct sequence of phase of the cell cycle. Option 4. G1, G2, S. G1, S, G2, correct. G1, S, G2, M, correct. So, a cross between two tall plants resulted in offspring having few dwarf plants. What would be the genotypes of both the plants? Option 2. Option 2, correct. Recessive dwarf is a recessive trait. So, at least ரெண்டு recessive allele இருக்கணும். One on each. ஓகேவா? இது கிளியரா எல்லாருக்கும்? Dwarfங்கிறது recessive. So, ரெண்டு parentலயும் அந்த recessive gene இருந்தா some offspring will have this malty with this malty. கிளியரா? Yes, ma'am. Okay. Okay, next one போலாமா? So, carnivorous animals, lions and leopards, occupy the same niche, but lions predate mostly larger animals and leopard take the smaller one. This mechanism is called what? Character displacement, altruism. Sorry? Option 3. 3. Resource partitioning, correct. Decline in the population of Indian native fish due to the introduction of Clarias garipinus in the river Yamuna is called Option 4. alien species invasion, correct. Okay, so RNA polymerase and their products match பண்ணும். So RNA polymerase 1 is for rRNA. rRNA. So அது எதுல இருக்கு? Option 3. 3. That's the only option that is there. So அதான் correct option. Very good.
So in a marriage with between male with blood group A and female with blood group B, progeny had either blood group A, B or B. What could be the genotypes of the parents? So baby had either blood group A, B or B. Option 1. Option 1 why? இதை எக்ஸ்பிளைன் பண்ணு எல்லாருக்கும். ஆப்ஷன் 1ல தான் AB and B மட்டும் தான் வருது. கரெக்ட். ஸோ வந்து இந்த ஏவும் இந்த ஏவும் சேர்த்தா ஏபி வரும், இந்த ஐயும் இதையும் சேர்த்தா பி வந்துடும். சரியா? இந்த மாதிரி இருந்தா ரெண்டுமே ஏபி ஏபின்னு வரணும். இந்த மாதிரி இருந்தா ஏபி இல்ல இந்த ஏவும் இந்த ஐயும் வந்தா ஏவா வரும். கிளியரா? எஸ் மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போலாம். இந்த லாஸ்ட் ஆப்ஷன்ல வந்தா எல்லாமே இருக்கு. ஏ, ஏபி, பி ஆர் நத்திங் அண்ட் ஸ்மால் ஐ இஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட். நெக்ஸ்ட். So a population of a species invades a new area. Which of the following condition leads to adaptive radiation? Areas with large number of habitats, low food supply. Areas with a single type of a vacant habitat, with many types of vacant habitats, or many habitats occupied by a large number of species. So what is adaptive radiation? Adaptive radiation என்னது? So diverge from a single ancestor. Very good. So diverging from the same ancestor. So எந்த மாதிரி condition will lead to adaptive radiation? Large number of habitats, low food supply. Low food supplyல அதுக்கு diverge பண்ண possibility இருக்குமா? No. So option 1 கிடையாது. Single type of vacant habitat இருந்தா diverse ஆகுமா again? Because it's the same type. No. So அப்ப many habitats occupied by a large number of species இருந்தா competition இருக்கும். Radiation cannot happen. So vacant habitats many typesல இருந்தா அங்க adaptive radiation வரும். எல்லா habitatையும் occupy பண்றதுக்கு species வரும், and depending on the habitat speciesும் வந்து differ ஆகும். Clear-ஆ? Yes ma'am. So option 3. சரி. Next, identify what is incorrect. Due to deposition of tannins, resins, oils, etc., heartwood is dark in color. Heartwood does not conduct water but gives mechanical support. Sapwood is involved in conduction of water and minerals from root and leaf. And sapwood is the innermost secondary xylem and is lighter in color. So, ஒரே ஒரு incorrect statement. ஹார்ட்வுட் சாப்வுட் படிச்சிருக்கீங்களா? So sapwood is not the innermost layer. சரியா? It's the outer layer. Heartwood is the inner layer. So option 4 is wrong. Clear? Huh? Yes ma'am. Okay. Next. In a mixture, DNA fragments are separated by Option 2. Option 2, gel electrophoresis. Yes. So which of the following is incorrect? In C4 plants, the site of rubisco activity is mesophyll. Substrate molecule for rubisco is a 5-carbon. Rubisco action requires ATP and NADPH, and it's a bifunctional enzyme. So which is incorrect? Option 1. In C4 plants, it is a mesophyll cell. Yes. Next. Okay.
Which of the following is the correct floral formula of Liliaceae? ஆப்ஷன் 3. Option 3. Can you explain? மேம் அதில் லிலியேஷியா மோனோகாட் அதனால பீரியான் தான் இருக்குங்க மேம். அதெல்லாம் கேலிக்ஸ் வரோட Sorry? Liliaceae? மோனோகாட் இல்லை பீரியான் மட்டும் தாங்க மேம் இருக்கும். Okay. Very good. So the correct formula is this one. Okay, va? So next. So identify. நாலு ஆப்ஷன் இருக்கு. ABCD என்னன்னு சொல்லணும். ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2. வெரி குட். ஸோ இப்போ ஏ காலன் கைமாவா இல்லையான்னு தெரிஞ்சிட்டாவே யூ கேன் ஆட்டோமேட்டிக்லி ரிஜெக்ட் 1 and 4. அதுக்கப்புறம் வாட் யூ ஹேவ் டு கம்பேர் இஸ் உனக்கு தட் வே டி வந்து வெசல் தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இப்போ பி அண்ட் சி தான் விச் இஸ் ட்ராக்கிட் ஸ்க்ளீரைடு வெர்சஸ் பேரன் கைமா. ஸோ இது ட்ராக்கிட் அண்ட் இது ஸ்க்ளீரைடு இல்லையா? ஸோ பேரன் கைமா இல்லை. ஸோ அதை வச்சு வந்து யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. கிளியரா? எஸ் மேம். சரி, நெக்ஸ்ட். Study the following 4 statements and எது கரெக்ட், more than one choice is correctனு பார்க்கலாம். ஸோ இப்போ ஏ வந்து கரெக்ட், ஏன்னா எல்லாத்துலயுமே ஏ ஆப்ஷன் இருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் லீவ் ஏ. ஸோ பி, சி அண்ட் டில சாரி ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3. ஸோ பி அண்ட் சி கரெக்டா தப்பா, பி, சி அண்ட் டி கரெக்டா தப்பான்னு பார்க்கணும். Casparian strips are present in the pericycle. Fluent parenchyma is present in most monocots. Correct or tappa? Wrong. Wrong. Rendume wrong. So A and D are the only correct statements, which is option 3. Good. So next. Number of CO2 evolves after breakdown of one molecule of sucrose. 12. 12. Very good. Next, floral formula of McCoy. Oh, sorry. Floral formula of McCoy. McCoy, what is McCoy? Option 1. Option 1, ma'am. Correct. எப்படி போட்டீங்கன்னு அரைவ் பண்ணுங்க. Solanaceae family. Okay, good. Okay, va? So next, which one of the following pairs is wrongly matched? Pneumatophore to rhizophora, stilt root sugarcane, tuberous root potato, prop root banyan. So wrongly matched கேக்குறான். Option 3. Option 3. Potato is not a tuberous root. Okay, va? So, pyramid of number in a predatory food chain. Option 2. Sorry? Inverted. Inverted. Why? Predatory food chain la Erect. it will be erect. So the number of predators is always lower than the number of prey. சரியா? So inverted க்கு possibility இல்ல. Okay? Whoever said inverted clear, inverted possibility இல்ல. Because predators always, the number of predators always lower. Sorry. Mark the right statement among the following. Trypsinogen is an inactive enzyme. Trypsinogen is secreted by the intestinal mucosa. Enterokinase is secreted by the pancreas and bile contains trypsin.
So select And the one. right statement. 1. Trypsinogen is an inactive enzyme. Correct. Okay. So again, 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கான். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா இன்கரெக்டானு ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் இது மாதிரி பண்ண முடியாது. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டையுமே படிச்சு ஒன்னொன்னும் கரெக்டா இன்கரெக்டானு நம்ம டிசைட் பண்ணணும். சரியா? ஸோ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி இஸ் டைடல் வால்யூம் பிளஸ் ரெசிடுவல் வால்யூம். இது கரெக்டா இன்கரெக்டா? Incorrect. இன்கரெக்ட். ஸோ உனக்கு இருக்கிறது ஆப்ஷன் 1 and 2 மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் வைட்டல் கெப்பாசிட்டி டைடல் வால்யூம் பிளஸ் ஐஆர்வி பிளஸ் இஆர்வி. Correct. கரெக்ட். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் 2. கிளியரா? Yes, ma'am. ஸோ நான் ஏன் இந்த மாதிரி பண்ண சஜஸ்ட் பண்றேன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால எது ஷுவரா தெரியுமோ 2 கரெக்டா இன்கரெக்டான்னு பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. கிளியரா? Yes, ma'am. Okay. So which of the following is incorrect? Person with O blood group has anti-A and anti-B antibodies in his blood. Person of B blood group can't donate to person of A blood group. Blood group is designated on the basis of antibodies in the blood plasma. Person of AB is a universal recipient. So which is incorrect? Option Sorry? Option 3. Yes. So filtration of the blood takes place through PCT, DCT collecting duct or Malpighian bodies. Malpighian bodies. Malpighian bodies, yes. So ATPase of the muscle is in the actin, myosin, troponin or actinin. Myosin. Myosin, yes. So the part of inner ear responsible for hearing is cochlea, utriculus, semicircular canal or sacculus. Option 1. Option 1, cochlea. Yeah. So again, so இப்போ match the following. Organs, glands and their secretions. So இப்போ சிம்பிளா நம்ம ovary produces what? Estrogen. Estrogen. Yes. So C3. Option 4. Option 1 or option 4? Option 4. For adrenal medulla produces epinephrine or adrenaline. So C3D1. A2 or B4 ஆன் மட்டும் நீங்க பாரு. Thyroid produces what? Tetrahydrothyronin. இல்லையா? So B4 வந்துட்டா so option 4 னு டிசைட் பண்ணலாம். ஓகேவா? Next, again match the following. Hormones with their functions. Increase in muscle growth in the epinephrine, testosterone, glucagon, atrial natriuretic peptide or enzyme. Option 2. Option 2. சரி, அதுக்கப்புறம் epinephrine என்ன பண்ணும்? Increase heartbeat. Increase heartbeat. நமக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். So A4. Good. Next. Match the following. Again, trophoblast. Cleavage, inner mass. So இதெல்லாம் வந்து various processes. So trophoblast என்ன process? What is the trophoblast? Outer layer of blastocyst. Outer layer of blastocyst. So A3 அப்படின்னு பார்த்தா நமக்கு 2 and 3 மட்டும்தான். So இப்போ B1 or 4 அப்படின்னு பார்க்கணும். Cleavage is the embedding of blastocyst in the endometrium or mitotic division of the zygote. Mitotic division of zygote. Mitotic division of the zygote. So B4. Option 2. Clear? Yes, ma'am. Very good. So next. Condoms are the most popular contraceptive because they are effective barriers for insemination. They do not interfere with the coital act. They help in reducing STD risk or all of the above. All of the above. All of the above. Good. So, antivenom against snake poison contains antigens, antigen antibody complex, antibodies or enzymes. So, antivenom typically contains antibodies. Option 3.
ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். So progressive degeneration of the skeletal muscle due to genetic disorder is இது இப்பதான் முன்னாடி பார்த்தோம். ஆப்ஷன் 2 muscular dystrophy. இது இப்பதான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சரி. Partial pressure of oxygen in body tissues is approximately how much? Option 4. Option 4 40 mmHg. Okay. Hair cells present on the crista receive stimuli of audition, change in body position, vision, or olfaction. Option 1. No. Option 3 vision. Okay, wow. So next, what kind of blood on average is filtered by the kidney per minute? Option 2. Option 2 correct. 1200 ml. So which of the following is incorrect? ANF can cause vasodilation. ANF can act as a check on the angiotensin-aldosterone mechanism, decreases blood pressure, or increases blood pressure. Option 4. Option 4, it increases the blood pressure. Good. Yeah, so okay, again match the following. So gland, adrenal gland. Oh, sorry. So adrenal gland, which disease is that? So இங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இங்க பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் இந்த சைடுல 5 இருக்கு. So confuse ஆகாதீங்க. 1 will be left without any corresponding match in column 1. சரியா? So adrenal. Option 3. Option 3 acromegaly. So sorry. adrenal வந்து Addison's disease. cortisol போட்டா சரியாயிடும். Addison's disease. So A வந்து option 4, which is இது ரெண்டும். Now pancreas, Diabetes mellitus. diabetes mellitus, option 5. So இது ரெண்டுமே இருக்கிறது என்னது? option 3. clear-ஆ? சரி, again another match the following பார்க்கலாம். So column 1ல வந்து enzyme இருக்கு. எங்க இருக்கு? function or kind of function. So enterokinase in the brush border gland, trypsinogen enzyme activation, pepsin in the gastric gland, protein digestion, nuclease in the pancreatic gland, nucleotide digesting enzyme. So எது கரெக்ட்? மூணுமே கரெக்டா இருக்கணும். Option 1. Option 1 correct. So pepsin, gastric gland, protein digesting enzyme தெரியும். Enterokinase is also in the brush border gland and it's a trypsinogen enzyme. Nuclease, why is it wrong? Nucleus ஏன் வராது? Nucleus, where is it and what does it do? Nucleus எங்க இருக்கும்? Why so much யோசிக்கிறீங்க? pancreatic glandல என்ன இருக்கும் வேற? insulin, glucagon, what else is there? சரி, இத நான் சொல்றேன். நியூக்ளியஸ் வந்து நிறைய எண்டோநியூக்ளியஸ், எக்ஸோநியூக்ளியஸ், மெனி செல்ஸ்குள்ளேயே இருக்கும். pancreatic gland தனியா இருக்காது. ஓகேவா? சோ ஆப்ஷன் 3 இஸ் ராங். புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே. சோ இப்போ ABCDE ஐடென்டிஃபை பண்ணணும். ஏ என்ன காட்டுறான்? இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒரு நிமிஷம்.
So A filled with perilymph. So option 1ல வந்து A and C கொடுத்திருக்கான். A is filled with perilymph. C separates scala from vestibuli with scala tympani. Scala vestibuli with scala tympani. So இப்போ A and C கொடுத்திருக்கான். அதே மாதிரி BDE எல்லாத்துக்கும் அங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கான். ஸோ ஒரு நிமிஷம், ஆக்சுவலி நான் இது தனியா ஓபன் பண்றேன். ஓகே. ஓகேவா? ஸோ நான் இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். தென் யூ கேன் ஈஸிலி ஓகே. ஸோ இந்த டயக்ராம் அண்ட் இதையும் மேட்ச் பண்ணணும். இப்போ பண்ணுங்க. ஸோ எதான 2 தான் கொடுத்துருக்கான். ஏசி இல்ல பிடி இல்ல பிஇ இல்ல ஏடி. ஸோ எது கரெக்ட்? So the correct description வந்து B and C. B contains hair cells acting as auditory receptors and E contains elastic membranes by which the hair cells are processed. Clear? Yes, ma'am. Clear on the question? சரி, ஒரு நிமிஷம். Okay. Next. Okay, so protein deficiency characterized by prominent ribs and matchstick leg. Very Option 2. sorry. Option 2. Option 2 marasmus. Very good. So again ABCD identify பண்ண சொல்லிருக்கான். Shows the action of one particular hormone. சரியா? So A என்னது? Cell membrane, uterine cell membrane or ovarian cell membrane. Option 4, ma'am. Option 4. Okay. So A வந்து uterine cell membrane. B is hormone and receptor complex இங்க join ஆகுது. And D response tissue growth and differentiation. So estrogen basically அவன் example estrogen சொல்லிருக்கான். So அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். Clear? Yes, ma'am. Okay. Okay. Space in the cochlea is filled by scala media, scala vestibular, scala tympani. So correct A, B and C. So scala media la perilymph or endolymph or ectolymph. Or endolymph.
ஸ்கேலர் மீடியால என்ன இருக்கும்? பெடிலம் ஃபார் வாட்? So the option is endolymph, perilymph and perilymph, option 2. Okay va? So cochlea is like the inner ear. Adula 3 regions. Adula A, endolymph fills the scalar media, and perilymph with the scala vestibuli, and C, endolymph with the scala tympani. Clear? Yes, ma'am. Okay. So which set of animals excrete nitrogenous waste in the form of pellet or a paste? Option 3. Option 3, birds, insects, and snails and bony fishes. Okay. Option 2. Sorry? Option 2, ma'am. எதுக்கு? 173. 173. Oh, sorry. Uric acid. ஆமா. Reptiles, insects and snails. Yes. சரி. Which of the following increases heart rate? இப்பதான் பார்த்தோம் அது. Adrenaline, thyroxine, noradrenaline, all of the above. Option 1. Option 1 true. Noradrenaline என்ன பண்ணும்? Decreases. Decreases. Thyroxine? Thyroxine எதான் எஃபெக்ட் இருக்கா? No effect. No effect. Okay. So அப்போ adrenaline. Clear-ஆ? எல்லாருக்கும் clear அது? Yes, ma'am. Okay. So நான் next போறேன். Groove between atria and ventricle. Coronary sulcus, interarterial sulcus, interventricular sulcus or foramen caecum. It's the coronary sulcus. Okay, va? Okay. So incorrect statement with regard to emphysema. Alveolar walls are damaged. Respiratory surface gets decreased. Major cause is cigarette smoking. Causes infection of bronchi and bronchioles. Which of this is incorrect? Option 4. Option 4. Correct. Sorry. So 4 statements la select the option that includes the correct one. So 4 இருக்கு. பட் இப்போ ஆப்ஷன்ஸ் போய் பாத்தீங்கன்னா 3த்துல A இருக்கு. சோ இப்ப A கரெக்டா தப்பான்னு பார்க்கணும். Tubectomy is the terminal method of sterilization in a male. True? False. False. Okay. Why is it false? Surgical sterilization method in female. Yes, very good. So A is incorrect. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா incorrectனு A incorrectனு 3 இருக்கு. So next B வந்து எதுலயுமே இல்ல. So you can just directly skip B because none of the options have B. Next C. Copper ions releasing IUDs suppress motility and fertilizers capacity of the sperm. True, ma'am. True. Option So 4. C வந்து true. So B விட்டுறலாம், C வந்து true. So அப்ப வந்து இந்த 3 ஆப்ஷனுமே கிடையாது. 4வது ஆப்ஷன் A is incorrect. Clear-ஆ? சரி, next போலாம். How many of the following events are required for the evolution of a species? Competition, struggle, variation, natural selection, reproductive isolation. How many are necessary for evolution of species? So எல்லாமே வந்து species evolve பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா? So all 5 factors are necessary. Okay? Option 4. சரி, next போலாம். Which of this is injected by doctors to induce delivery in pregnant women? Estrogen, relaxant. Option 4. 4. Oxytocin, correct. So 12 pairs of rib, out of which how many pairs are true ribs? 7 pairs.
11 pairs. Okay. Okay. Reptilian ancestors of birds are what? Ichthyosaurus, Plesiosaurus, Thecodont, or dinosaurs? படிச்சிருக்கீங்களா அது? Option 3 correct. So, pectoral girdle is formed by how many pairs of bones? 3, 6, 2, 4. 3 pairs. Which are the 3? Ilium, ischium, pubis. Sorry? Ilium, ischium, pubis. Very good. Sorry, next one. Which of the following are not the symptoms of typhoid? Weakness, loss of appetite, constipation, intestinal blockage. Not a symptom னு கேக்குறான். Option 4. Option 4, intestinal blockage. Very good. So, when an impulse is propagating along the neuron, it is termed as resting potential. Membrane of action is positive from the outside, membrane of action is negative. Sodium potassium pump remains open. So, this is while an impulse is propagating along a neuron. Option 4. So, இது வந்து ட்ரூங்கறியா ஃபால்ஸா? True. True. Okay. So, okay. Next one. Which of the following bacteria are causing pneumonia? Streptococcus influenzae, Haemophilus pneumonia. Option 2. Streptococcus pneumonia and Haemophilus influenzae. Option 2. Correct? Okay. So, Reissner's membrane எங்க இருக்கும்? Middle ear, utricle, saccule or cochlea? I think இதுவும் முன்னாடியோட similar. Oh, இல்ல. Reissner's membrane is present in the cochlea actually. Okay வா? Option 4. சரி. Rahul is suffering from a disease having symptoms like dry and scaly lesions on various parts of his body. Disease is caused by Option 3. Trichosporum, Epidermophyton, Trichophyton and Epidermophyton. Correct. Option 3. Okay. So next. Males androgens are secreted from where? Option 1. Option 1. Androgens எல்லாருக்கும் என்னன்னு தெரியும் இல்லையா? Yes, ma'am. என்னது? Just explain. Sorry? Testosterone. Yeah, kind of reproductive hormones fulla. Okay, ma? So next, smoking is associated with maximum risk of cancer due to one of the organs. Which one is that? Option 1. lung, obviously. So which of the following is not a membrane in the cochlea? Reissner's membrane, tectorial, tympanic or basilar? Option 2. Cochlea la edu illa. Sorry? Option 2. Option 2, correct. Sorry. Next. MOET cow is administered hormones to induce superovulation. They are having FSH-like or oxytocin-like, progesterone or estrogen-like. So, follicle stimulating hormone மாதிரி இருக்கும். Clear? FSH-like activity. Clear? Okay. So, maximum amount of air that a person can breathe in after a normal expiration is what? After a normal expiration னு கேக்குறான். Option 3. Why option 3? Breathe in. What is ERV plus RV?
Functional residual capacity. Sorry? Functional residual capacity. Okay, so what is the rest of them? TV plus IRV another? Insulate reserve capacity. Sorry? TV? What is TV? Tidal volume. Okay, TLC? Option 1. Option 1, correct. TV plus IRV. சரியா? Sorry, wait. TV is what? Tidal volume. Tidal volume, exactly. சரியா? So next 193. Which of the following is not a secondary messenger? CMP, Ca2 plus, IP3 or sodium? Sodium. Sodium, okay. Next. Fetal ejection reflex caused by fully developed fetus, fully developed placenta, both or high level of progesterone? Option 3. Option 3. So jawless fish is probably evolved around which year? $350 million years ago. Okay, va? Sorry. In mammalian year, a membranous structure which separates the scala media and scala tympani. Anyone? Mammalian ear la membranous structure which separates the scala media and the scala tympani is what? Basilar membrane. Okay, va? Okay, next. Endothelium is what? Lining of the coelom originating from the ectoderm, lining of blood vessels originating from mesoderm, lining of heart which originated from ectoderm, lining of heart which originated from endoderm. What is an endothelial cell? Option 2. Option 2. Yes. So how many of the following statements are correct regarding? So how many in Kekra? Increases activation energy. Zinc is a cofactor of carboxypeptidase. Most of the enzyme became catalytically active at tertiary structure. Km value directly proportional to substrate concentration. Which is it? So how many of these statements are true in Kekra? Yeah, so Km value proportional to substrate concentration true தானே? இல்லையா? Vmax by 2ல என்ன வருதோ அதுதான் Km. Correctா? So most of the enzyme becomes catalytically active when it's in the tertiary structure. Is this correct? Correct. Correct. So next பாக்கி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கு. Increases activation energy, yes or no? No. No. Zinc is a cofactor of carboxypeptidase, yes or no? Yes. Yes. So எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இப்போ? 3. 3. Very good. So next, which of the following is incorrect? Oxygen dissociation curve is obtained when percentage saturation of hemoglobin with oxygen is plotted against PO2. pH decreases, oxygen dissociation curve will shift right. In tissues where there is low PO2 and high PCO2 and lesser H plus concentrations or high temperature will support the dissociation of oxyhemoglobin. 100 mole of oxygenated blood can deliver around 5 ml of oxygen to the tissues under normal physiological conditions. Which of the following is incorrect? Option 3. Option 3, correct.
ஸோ எரித்ரோபோய்டன் செக்ரேட்டட் பை கிட்னி. கிட்னிஸ். அவ்வளவுதான். ஸோ இது வந்து இதோட டன் இந்த கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த கொஸ்டின் பேப்பர் ஓவர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. சோ இப்போ இந்த சார் சொல்லுங்க சார். ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியா மேடம்? இது வந்து ஈஸி, ஒரு விதத்துல ஈஸி ஐ திங்க். சோ இதுல நிறைய மெமரைஸ் பண்ற மாதிரி क्वेश्चंस வந்தது இல்லையா? சோ தே ஹேட் டு லைக் நோ தி ஆன்சர் டு ஆக்சுவலி ஆன்சர். சோ தட் வே இட் இஸ் நாட் அவ்வளோ ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அட் த சேம் டைம் மிச்ச லாஸ்ட் டைம்லாம் பண்ண அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா லாஸ்ட் டைம், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாததுனால ஐ திங்க் இட் வாஸ் a little faster. ஓகே ஓகே, கரெக்ட் கரெக்ட். ஓகே. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கமெண்ட் ஏதாவது இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் மேடத்துக்கிட்ட கேட்டுக்கலாம். she will be available one more class, that's all. And whatever you wanted to meet, not necessarily how to approach the exam, அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்க வேணா கேட்க. ஏன்னா அவங்க இப்போ ரீசெண்டாக எழுதுனவங்க, அதனால they may be knowing how to catch up these multiple choice questions. Not necessarily neat, எல்லாமே multiple choice question எழுதி தான் போயிருப்பாங்க அவங்களுடைய கெரியரில். ஸோ அது அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது? ஏன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டீங்க இதுவரையிலும் நீங்கள் எல்லாம் பக்கமாக எழுதி தான் உங்களுக்கு பழக்கம். இது அப்படி இல்லை. இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ஆம்பிகுட்டி இருக்கிற இல்லாத மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் இருக்கிற ஆப்ஷனும் நம்ம பார்த்து கரெக்டாக பண்ணணும். எஸ் மேடம், ஏதாவது டவுட் இருந்தா அதனாலதான் வந்து நான் சொல்றப்பவே நான் வந்து இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல எல்லாம் நான் வந்து அதனாலதான் சொல்றப்பவே நான் சொல்றேன் இந்த மாதிரி. சோ எவ்ரி டைம் வந்து ஆன்சர் தெரிஞ்சா ஈஸியா சொல்லிடலாம், தெரியலன்னா வந்து எவ்வளவு ஆப்ஷன் இருக்கு அதுல வந்து இப்ப ஏ ஒன்னா இல்லையான்னு தெரிஞ்சா 2 எலிமினேட் பண்ணிடலாம் அந்த மாதிரி சொல்றேன். சோ தெரிஞ்சா டைரக்டா பண்ணிடலாம், தெரியலன்னா இந்த மாதிரி யூ ஹேவ் டு யூஸ் சம் மெத்தட். கரெக்ட். அட் தி சேம் டைம் ரொம்பவும் ரிஸ்க் எடுக்க முடியாது. ரொம்பவே ஒண்ணுமே தெரியலன்னா கூட கெஸ் எல்லாம் பண்ணா அது வம்பா போயிடும். அதான் கொஞ்சம் ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் யூ கேன் டேக். தட் டிபெண்ட்ஸ். அது எந்த அளவு எடுக்கிறதுங்கிறது நீங்க பழகிக்கலாம். பிகாஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டா தெரியும்னா அது ரொம்ப டாப்பர் லெவல்ல இருந்தா அது தெரியும். 720க்கு 700க்கு மேல வாங்குற ஒரு சக்தி உள்ள குழந்தைகளுக்கு எல்லாம் மேபி தெரிஞ்சிருக்கலாம். பட் அது கொஞ்சம் கம்மியா வாங்குறவங்களுக்கு ஒரு நடு தெரியாம போகலாம். அது அப்ப நம்ம வந்து லிட்டில் பிட் ஆஃப் கெஸ்ஸிங் அல்லது ஒரு பண்ண வேண்டிய ரீசனிங்னு சொல்றேன். கெஸ்ஸிங் விட லிட்டில் பிட் ஆஃப் ரீசனிங் இஃப் யூ கேன் டூ, அதுல கொஞ்சம் கரெக்ட் வந்தா அது பெட்டர். ஓகே மேடம், ஏதாவது டவுட் இருந்தா அவங்க குரூப்ல போடட்டும், இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள அவங்க எல்லாம் ரெடியா வைக்கட்டும். ஷூர். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸும் क्वेश्चन பேப்பரே ஓகேவா இல்ல உங்களுக்கு ஏதானே? क्वेश्चन பேப்பரே ஓகே தான் நான் நினைக்கிறேன். ஓகே. அவங்களையும் வந்து அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணாங்க ஸ்டூடண்ட்ஸ்? வாட் டு யூ ஃபீல்? நெக்ஸ்ட் கிளாஸும் क्वेश्चन பேப்பரே போடட்டா இல்ல ஏதானே ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் வேணுமா இல்ல क्वेश्चन பேப்பரே போடலாமா? ஓகே ஷூர். ஓகே.